எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. டீ இத பேர கேட்டாலே நம்மளுக்கு புத்துணர்ச்சி வருதுங்க இல்லையா? சில பேருக்கு டீ குடிச்சா தான் காலை கடன்கள முடிக்க முடியும். வேலையே நடக்கும். ஏன் பிரெயினே ஒர்க் பண்ணும்னு சொல்லுவாங்க. மில்க் டீ குடிப்பாங்க, பிளாக் டீ குடிப்பாங்க, சுகர் போட்டு, சுகர் இல்லாம, லைட் டீ, டார்க் டீ என்னெல்லாமோ வெரைட்டி இருக்கு இல்லையா? முதல்ல டீல உள்ள நல்ல விஷயங்கள் பார்த்தரலாமா? இயற்கையான ஆன்டி ஆக்ஸிடென்ட் நெறைய இருக்குங்க. பாலிஃபினால்ல கேட்டச்சின் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா ஒண்ணு இருக்கு. ஃப்ளாவனாய்ட்ஸ் இருக்கு. தியாஃப்ளாவின்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இது பிளாக் டீல இருக்கு. தியானின் இருக்கு. பொட்டாசியம், மேங்கனீஸ், ஃப்ளோரைட் இருக்கு. அப்ப இதெல்லாம் டீல உள்ள சத்துக்கள் தாங்க. காஃபி குடிச்சா கஃபைன் இருக்கு. அது மோசம்னு சொல்றாங்க. டீல இருக்கா டாக்டர்ன்னு கேட்டீங்கன்னா, டீலயும் இருக்குங்க. 1 கப் பிளாக் டீ குடிச்சோம்னா 30லிருந்து 60 மில்லிகிராம் அளவு கெஃபைன் இருக்கு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நம்மள சுறுசுறுப்பா, புத்துணர்ச்சியா வைக்கிறதுக்கு இது உதவும். டீல ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்கு. இதய ஆரோக்கியத்துக்கு இது உதவுது. மூளை செயல்பாட்ட மேம்படுத்த உதவுது. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் குறைய முக்கியமா உதவுதுங்க. இப்போ ஒரு ஆராய்ச்சி போயிட்டு இருக்குங்க. டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு இல்லையா? சர்க்கரை வியாதி. இதையே சுகர் போடாத டீ குடிச்சா குறைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஆராய்ச்சி அளவுல போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் ரிசல்ட்ட. அதிகப்படியான டீ குடிச்சா தாங்க பிரச்சனை. காலையில ஒரு டீ, சாயங்காலம் ஒரு டீ பிரச்சனை கிடையாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவலாம் குடிச்சிட்டே இருப்பாங்க. இப்படி குடிக்கும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். என்னென்ன ஆபத்து தெரியுமா? டீ அதிகமா குடிச்சா? இதய துடிப்பு அதிகமாகலாம். பதட்டம், கை நடுக்கம், தூக்கமின்மை. இரவுலலாம் டீ குடிச்சா தூக்கமே வராது. தலைவலி போறதுக்கு நம்ம டீ குடிப்போம். அதிகமா டீ குடிச்சா தலைவலி வரும்னு சொல்றாங்கங்க ஆராய்ச்சில. காலையில வெறும் வயித்துல டீ குடிக்கிற பழக்கத்த நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இது ரொம்ப ஆபத்துங்க. ஏதாவது பிஸ்கட்டோ இல்லன்னா பன்னோ அந்த மாரி வச்சு சாப்பிட்டா பிரச்சனை இல்ல. ஏன்னா ஏற்கனவே காலையில வயித்துக்குள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு. உணவ டைஜெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கு. இந்த நேரத்தில போய் நம்ம வெறும் டீயா குடிச்சோம்னா, இது அந்த ஆசிட் கூட சேர்ந்து அசிடிட்டி உடம்புல அதிகமாயிடும். கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், நெஞ்செரிச்சல் வரும், எதுக்களிப்பு வரும், ஸ்டொமக் பெயின் கூட சில பேருக்கு வரும். லூஸ் மோஷன் கூட சில பேருக்கு ஆகலாம். ரொம்ப நாள் இத ஃபாலோ பண்ணோம்னா, வயித்துல புண்ணு ஏற்பட்டு அல்சர் பிரச்சனை கூட வரும். சரி, டீய வந்து சாப்பாட்டோட சேர்த்து குடிக்கலாமா டாக்டர்ன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில சாப்பாடு கூட டீய நம்ம சேர்த்து குடிச்சோம்னா, டீல உள்ள டேனின் சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருள் அந்த சாப்பாடு கூட வினைபுரிஞ்சு பிரச்சனைய ஏற்படுத்தும். முக்கியமா இரும்பு சத்துள்ள உணவு சாப்பிடும்போது டீ குடிக்கக்கூடாது. அந்த டேனின் வந்து இரும்பு சத்து உறிஞ்சுறத குறைச்சிரும். பெண்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள், இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்கள் இந்த மாதிரி டீ வந்து ஜாஸ்தி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாதா டீ குடிச்சாலே இந்த மாரி பிரச்சனை வருதே, டீ கூட சுகர் போட்டு குடிச்சா எப்படி இருக்கும்? என்னென்ன பிரச்சனை சொல்றேன். ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 வரைக்கும் சில பேர் டீ குடிப்பாங்க. சில பேர் 1லேருந்து 2 தடவ கூட குடிச்சாலுமே, 1 கப் அளவுள்ள டீல 1லேருந்து 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு குடிச்சோம்னா, ஒரு நாள்ல நம்ம உடம்புக்கு போகக்கூடிய அந்த சுகர் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்கு இல்லையா? சுகர் இல்லாம டீய குடிச்சு பழகணும். இல்ல நாங்க சின்ன வயசுலேருந்தே சுகர் போட்டு தான் பழகிட்டோம்னா, இப்ப சுகர் ஃப்ரீ அந்த மாரிலாம் கிடைக்குதுங்க. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, நாட்டு சர்க்கரை வந்து வெள்ள சர்க்கரைக்கு பதிலா சேர்த்தா என்ன? அப்பலாம் கிடையாதுங்க. கேலரி வந்து கொஞ்சம் தான் வித்தியாசம். என்ன அப்டின்னா, அந்த வெள்ள சர்க்கரையில கொஞ்சம் கெமிக்கல் சேரும். அது நாட்டு சர்க்கரையில சேராது தவிர, இனிப்புன்னு பார்த்தாச்சுன்னா ஆல்மோஸ்ட் 2மே சேம் தான். கருப்பட்டியும், பனங்கற்கண்டும் கொஞ்சம் அத விட சுகர் கம்மியா இருக்கும். அதுக்காக நெறைய சாப்பிடணும்னு கிடையாது. கொஞ்சமா டீல இனிப்பு வேணும்னா, பனங்கற்கண்டோ, இல்லன்னா நாட்டு கருப்பட்டியோ, தூள் மாதிரி அந்த மாதிரி கொஞ்சமா போட்டு குடிங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. இந்த மாதிரி டீ கூட சேர்ந்து உடம்புல போகக்கூடிய அந்த சர்க்கரைனால என்னென்ன பாதிப்பு தெரியுமா? உடல் எடை அதிகமாகலாம், ஃபேட்டி லிவர் பிரச்சனை வரலாம், டயபெட்டிஸ் அதிகமாகலாம், ட்ரைகிளிசரின்னு சொல்லக்கூடிய மோசமான கெட்ட கொலஸ்ட்ரால் உடம்புல அதிகமாகலாம். பால் டீயா, பிளாக் டீயா எது பெஸ்ட்டுன்னு கேட்டீங்கன்னா, பிளாக் டீ தான் பெஸ்ட்டு. ஏன்னா, இதிலேயே ஓரளவு பெனிஃபிட் இருக்கு. பால் சேரும்போது சில பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் வயிறு செரிமான பிரச்சனைகள் கூட வரலாம். அதுவும் சுகர் கலக்காத பிளாக் டீ தான் பெஸ்ட்டு. தினமும் எவ்வளோ டீ குடிக்கலாம் டாக்டர்ன்னு கேட்டீங்கன்னா, அது உங்களோட சூழ்நிலைய பொறுத்துங்க. 2லேருந்து 3 கப்புன்னு சொன்னா கூட, 1 கப்புங்கிறது ரொம்ப நல்லது. 2 கப் குடிச்சா நல்லது. 2லேருந்து 3 கப் குடிச்சீங்கன்னா, ஓகே நல்லது. அப்படி தான் சொல்ல முடியும். நம்ம பாடியில ஒரு நாளைக்கு உள்ள கெஃபைன் பார்த்தீங்கன்னா, 400 மில்லிகிராம் மேல சேராம பார்த்துக்கணும். அப்ப நீங்க அத கணக்கு பண்ணி டீய குடிச்சுக்கோங்க. ஜாஸ்தி கெஃபைன் போனா, ஆரம்பத்தில நல்ல புத்துணர்ச்சியா இருந்தாலும், அது காலப்போக்குல நரம்பு முதற்கொண்டு பல்வேறு விதமான ப்ராப்ளங்கள உடம்புல ஏற்படுத்தும். யார் யாரு டீய குறைக்கணும் இல்ல குடிக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா ஸ்ட்ரெஸ், ஆங்சைட்டி உள்ளவங்க டீ குடிக்கணும்னு தோணும். குடிச்சா ரிலாக்ஸ் ஆகுமே தோணும். ஆனா நாள்பட டீ அதிகமா குடிக்கும்போது, அந்த ஆங்சைட்டி வந்து அதிகமாகும். தூக்கமின்மை பிரச்சனை டீ அதிகமா குடிக்கனால வருது. இதயத்தில அதிகமா பிரச்சனை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, டாக்டரோட ஆலோசனைப்படி தான் டீ குடிக்கணும். இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவங்க டீய அவாய்ட் பண்றது தான் நல்லது. கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா, மருத்துவர் ஆலோசனை பேரில் தான் டீ எல்லாம் எவ்வளோ குடிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். டீ குடிக்க சரியான நேரம் நம்ம காலையில குடிச்சு பழகிட்டோம் இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஏதாவது பிஸ்கட் அந்த மாரி சாப்பிட்டு டீய குடிங்க. சாப்பிட்டுட்டு உடனே டீய குடிக்காதீங்க. நைட்டு தூங்குறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீய குடிக்காதீங்க. மத்த டைம்ல எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்ப நீங்க குடிச்சுக்கலாம். அதாங்க டீ குடிக்கும்போது சர்க்கரை சேர்க்கிறது, வெறும் வயித்துல குடிக்கிறது, உணவோடு சேர்த்து குடிக்கிறது, ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 கப்புன்னு இஷ்டத்துக்கு குடிக்கிறது, இரவு நேரத்தில குடிக்கிறது. இதெல்லாம் தான் தப்பே தவிர மத்த நேரங்கள்ல குடிச்சா பிரச்சனை இல்ல.
கடைசியா என்னதான் டாக்டர் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அளவா டீ குடிச்சா ஒரு பிரச்சனையும் இல்ல. கண்டிப்பா அதில நன்மை இருக்கத்தான் செய்யுது. இப்போ உங்களுக்கு டீய பத்தி பல்வேறு விஷயங்கள புரிய வச்சிருக்கேன். முக்கியமான விஷயம் நினைச்சீங்கன்னா, உங்களுடைய டீ குடிக்கக்கூடிய டீ விரும்பிகளான உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய எண்ணங்கள, சந்தேகங்கள கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. வழக்கம் போல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.